நான் பார்க்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது முடியாதுல்ல. இல்ல வெறும் நினைவுகள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா டாக்டர்? எத்தனை பேருக்கு சாத்தியப்படும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ லவ் ஃபெயிலியர் அப்படின்னா எல்லாருமே சினிமா பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ட்ரிங்க் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. கேட்டா அது வந்து அப்படிதான் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இல்லை, அந்த வந்துட்டாங்க. டெம்ப்ளேட் தேவதாஸ் காலத்துலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட டெம்ப்ளேட்ன்றதால எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறான். அது இல்லை விஷயம். த ப்ராப்ளம் இஸ் இவங்களுடையது காதலே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கமாக இருக்கிறது காதல் கிடையாது. காதல் ரெண்டு பேர் வேணும். தனியாக எப்படி காதலிக்க முடியும்? தனியாக என்ன மட்டுமே நான் காதலிக்கலாம். இன்னொருத்தரை காதலிக்கிறதுக்கு அந்த நபரை கூட சேர்ந்தால் தான் அது பேர் காதல். இல்ல டாக்டர், இப்போ இன்னொருத்தவங்களோட சேர்ந்தாதான் காதல் அப்படிங்கிறீங்க. இன்னொருத்தவங்க சேரணும் அப்படின்னா இவருடைய காதல் அவங்க கிட்ட சொல்லணும், அவங்க வந்து ஏத்துக்கிடணும், ஏத்து ரெண்டு பேரும் இருந்தாதான் காதல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு பக்கத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிறது இல்லாம வந்துச்சுன்னா தனியா அவங்களுடைய நினைவுகளை மட்டுமே வச்சு வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்றது எத்தனை பேருக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு அதற்கான திறமை இருந்தால் நிச்சயமாக சாத்தியம். என்ன மாதிரி திறமைன்னா, சப்போஸிங் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா அந்த பொண்ணோட படத்தையே நீங்கள் திரும்ப திரும்ப வரைஞ்சே சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த பொண்ணை பற்றி கவிதை எழுதியே நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆர் அந்த பொண்ணை நினச்சி நீங்கள் மியூசிக் போட்டே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆர் அந்த பொண்ணோட பேரில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆகலாம். இந்த மாதிரி அந்த பொண்ணோட நினைவை அழிக்காமையே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்காக வச்சு, அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு, அதை ஒரு தூண்டுகோலாக வச்சு நீங்கள் வாழலாம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சென்னையிலிருந்து கணேஷ் அழைத்திருக்கிறார். வணக்கம் கணேஷ், உங்கள் கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? என்னுடைய வயசு 33 ஆகுது. சரி. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். சரி. அந்த பெண்ணுக்கு வயசு 20 ஆகுது. சரி. இந்த வருஷம் கடைசிலேயே இல்ல அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே திருமணம் செஞ்சுக்கிறத இப்ப முடிவு செஞ்சிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி சரி, உங்கள் கேள்வி என்ன? இது திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு எங்களுடைய வாழ்க்கை முறை? வயசு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 13 வயசு வித்தியாசம் வருது. சரி. இந்த வயசு வித்தியாசம் எப்படி இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் எங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? இந்த வயசு வித்தியாசம் வந்து ஒரு சிக்கலாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போவே நீங்கள் காதலிக்கும் போதே உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் இருக்கும் வித்தியாசம் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க டிசைட் பண்ணியிருக்கீங்க. பின்னாடி எனக்கு வயசாகிடுச்சு, அவளுக்கு இன்னும் இளமை இருக்கும் அப்படின்னும் போது அந்த இளமையை ரசித்து நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர, அவளுக்கு இன்னும் வயசு யங்காக இருக்கே, நான் வயசாகிடுச்சே, ஒரு வேளை அவள் என்னை விட்டு போயிடுவாளோன்ற அனாவசிய சந்தேக புத்தி வருமோ அப்படின்ற சந்தேகம் இப்போவே இருந்தாலும் அதை நீங்கள் விட்டுறது நல்லது. ஏன்னா இதில் வரக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த சந்தேக புத்தி மட்டும்தான். அது இல்லைன்னா எந்த பிரச்சனையும் வராது. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு, காதல் என்பது தோல்விகள் முடிவடைந்தால் ஏன் ஒருவர் சினிமா பாணியில் செல்ல வேண்டும்? காதல் தோல்வி என்பது என்னதான் காதல் தோல்வி என்று குறிப்பிடப்படுகிறது? அதே போல் காதல் தோல்வியில் இருப்பவர்கள் காதலில் இலக்கு என்னவாக நினைக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்று காதலர் தினம் என்பதால் காதலினால் தோல்வி அடைந்தவர்கள், நீண்ட காலமாக அந்த காதல் தோல்வியில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதில் இருந்து மீள்வது எப்படி போன்ற விஷயங்களையும் பேசவிருக்கிறோம். தற்பொழுது திருவண்ணாமலையில் இருந்து ஜமீல் அழைத்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் ஜமீல், உங்கள் கேள்வி என்ன? சார், இப்போ காதலிச்சிடுறாங்க இல்லையா? சரி. அவங்க காதலிச்சிட்ட உடனே அவங்களுக்கு வாழ்க்கையே போயிடுறதா நினைச்சுக்கிறாங்க. சரி. என்னுடைய கேள்வி, ஏன் அவங்க அந்த பொண்ணை மட்டும்தான் காதலிக்கிறாங்க? சரி. இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை, அப்பாவை, அவங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, நண்பர்கள், ஒரு உறவினர்கள், ஆசிரியர், ப்ரொஃபசர், இவங்களை யாரையும் விரும்புறது இல்லை. அவங்களுக்கு காதல்னா ஒரு கெட்ட அபிப்பிராயம், என்ன ஒரு பொண்ணை காதலிக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அவங்க அந்த மன அழுத்தம், அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க ஆள் உள்ளத்துல. சரி, உங்க கேள்வி என்ன சார்? உங்க கேள்வி என்ன? என்னங்க உங்க கேள்வி என்ன? கேள்வி, இப்ப காதலிக்கிறாங்க இல்லையா, காதலிச்சு தோல்வி அடைஞ்சிடறாங்க. சரி. தோல்வி அடைஞ்ச உடனே அவங்க டிப்ரெஷன், இது மாதிரி மன வருத்தத்துல போயிடுறாங்க. சரி. இதுல இருந்து மீள்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறீங்க? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வழின்றதுல இது வந்து எந்த அவேர்னஸும் கொடுக்கறது இல்லை. பாருங்க, காதலிக்கிறவங்க தோல்வி அடையிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்ற ஒரு விஷயத்தை தான். அது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம், அது எல்லாமே தான் காரணம். அதை விட்டுருவோம் நம்ம. இது வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுன்னா என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணும்? லவ் பண்ணுறது எப்படின்லாம் பாடம் எடுக்க முடியாது. அண்ட் ஒரு தோல்வியிலேருந்து மீள்வது எப்படின்றது தான் காதல் தோல்விக்கும் பொருந்தும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தோற்று போகிறீங்கன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வரீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். அடுத்ததை இன்னும் சிறப்பாக பண்ணணும், இன்னும் எச்சரிக்கையோடு பண்ணணும், இன்னும் தெளிவாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இப்படி தான் ஒரு தோல்வியிலேருந்து அடுத்த வெற்றிக்கு நாம் போக முடியும். காதல் விஷயத்துலையும் அப்படி தான் அது. சரி டாக்டர், அடுத்ததாக சென்னையிலிருந்து கௌதம் அழைத்திருக்கிறார். வணக்கம் கௌதம், உங்கள் கேள்வி.
ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? சார், எனக்கு கேள்வி என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடி செய்யற காதல் வந்து மனசுல வந்து தரமா இருக்குமா, இல்ல திருமணத்துக்கு பிறகு செய்யற காதல் வந்து மனசுல வந்து தரமா இருக்குமா? நான் உறுதியா இருக்கேன், திருமணத்துக்கு பிறகு செய்யற காதல் தான் மனசுல வந்து தரமா இருக்கும், நம்பிக்கையா இருக்கும், அதுதான் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையா இருக்கேன். அதுதான் என்னோட கேள்வி. திருமணத்துக்கு முன்னாடி செய்யற காதல் வந்து சிறந்ததா, இல்ல திருமணத்துக்கு பிறகு மனைவியை உண்மையா நேசிச்சு செய்யற காதல் வந்து சிறந்ததா? ஓகே, ஃபைன். முதலாவதாக காதல் சிறந்த விஷயம்தான். அது திருமணத்துக்கு முன்னாடி காதலிச்சு அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சு தொடர்ந்தாக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காதலித்த மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ற நிலைமையிலையும் நீங்கள் இப்போ புதிதாக திருமணமான அந்த மனைவியோடு ஒரு காதலோடு, நெருக்கத்தோடு, அக்கறையோடு, அன்போடு பழகுனீங்கன்னா அதுவும் சிறப்பான விஷயம்தான். ஆனால் அடிப்படையாக ரெண்டுமே ஏன் சிறப்புனா, உள்ளுக்குள்ளே அந்த காதல்ன்ற அந்த சிறப்பான உணர்வு, நம்பிக்கை, அன்பு, அக்கறை, நெருக்கம், பொறுப்பு, இத்தனை விஷயமும் கலந்தது தான் அந்த காதல்னா. அந்த காதல் முன்னாயும் சரி பின்னாலும் சரி எப்பவுமே நல்ல விஷயம்தான். டாக்டர், காதலில் வந்து தோல்வி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, வெறும் அந்த நினைவுகளை மட்டுமே வச்சு வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ஒரு விஷயத்தின் மேலே காதலிக்கிறவங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு இணையவருடைய குரலாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும் டாக்டர்? இப்போது ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னா வாழ்க்கை முழுக்க அவளோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் இலக்கு. அது கிடைக்காத பட்சத்தில் தான் அதுலேருந்து எப்படி மீள்றதுன்றதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு குரலை ரசிக்கிறேன், ஒரு இசையை ரசிக்கிறேன், ஒரு ஓவியத்தை ரசிக்கிறேன்னா அந்த குரலை எடுத்து நான் பாக்கெட்டில் வச்சுக்க முடியாது. அந்த குரலுக்கு சொந்தக்காரரும் என் வாழ்க்கை பூரா என்னோட வச்சுக்க முடியாது. ஒருவேளை காதலில் தோல்வி அடைஞ்சா இந்த மாதிரி ஒரு நினைப்பை ஏற்படுத்திக்கிட்டு பக்குவம் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏற்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஏமாத்திக்கிறது இல்லை, தன்னைத்தானே இந்த மாதிரி தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது. எனக்கு இந்த பொண்ணோட கண்ணு பிடிச்சது, இந்த பொண்ணோட மூக்கு பிடிச்சது, அந்த மூக்கு அழகாக இருந்தது, சரி அதை நினச்சி சந்தோஷப்படுவோன்னு இருக்கலாம். அந்த குணம் பிடிச்சதுன்னா அந்த குணத்தில் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு நான் உருவாக்க பார்க்கலாம். அப்போ காதலில் ஜெயிச்சவங்க அப்படின்னு யார் டாக்டர் சொல்லலாம்? வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கிறவங்க, காதலில் ஜெயிச்சவங்க, ஒரு பெண்ணே இல்லாமல் இருந்தால் கூட. ஓகே, காதல் வந்து விட்டு அப்புறம் கட்டாயமாக வந்து திருமணம் முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு அழுத்தம் கிடைச்ச உடனே காதலிருந்து விட்டு விலகிடலாம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு ஏற்படுறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இப்படி ஏற்படுறவங்களுடைய காதல், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு டாக்டர்? அவங்க வந்து பேசிக்காக பயம், பதட்ட நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு, தன்னால் முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இவ்வளவு தீவிரமாக காதலிச்சோம் ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விடுறாங்க. இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறது ஒன்று எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாருடைய காதல் நிலை அப்படி எப்படி இருக்கும் டாக்டர்? சினிமா இல்லைன்னா அந்த காலத்தில் காவியங்கள் இருந்தது இல்லையா, ஆண்டாள்லேருந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா ஒருதலை காதலுக்கு. ஸோ காலங்காலமாக காவியங்கள், ஓவியங்கள், திரைப்படங்கள் அப்படின்னு விதவிதமாக கதைகள் சொல்லப்பட்டு தான் இருக்குது. இந்த கதைகளும் வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட கதைகள் தானே. ஓகே டாக்டர், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் தேவைப்படுது டாக்டர்? உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்கள். ஓகே, நம்பர் 1, நிச்சயமாக போலியான அன்பு இருக்கக்கூடாது. நிஜமாக உள்ளேருந்து அன்பு இருக்கணும். உள்ளேருந்து கோவம் வந்தாலும் அதை காட்டிட்டு உடனே நம்ம கோவத்தை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்முடைய குணம் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் நாட் ஃபன் அலோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது, நம்ம கூட இருக்கிற அந்த நபர் வாழ்க்கையில் அவங்க முன்னேறத்துக்கு நாம் எல்லா விதத்துலையும் உறுதுணையாக இருக்கணும், பங்கேற்கணும், அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், சஜஷன் கொடுக்கணும். நாலாவது, உங்களுடைய அன்பை பாக்கெட்டில் வச்சுக்கணும், ஒரு சூட்கேஸில் வச்சோ பூட்டி வச்சுக்காமல் அதை வெளியே காட்டணும். இப்போ போய் நான் ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்தா இந்த வயசில் அசிங்கமாக இருக்குமே நினைக்காதீங்க. இந்த வயசில் போய் நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறதா நினைக்காதீங்க. அதான் இவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம், இன்னுமா அதை ஒரு செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. செலிப்ரேஷன்ஸ் எப்போவுமே வாழ்க்கைக்கு தேவை. அது ஒவ்வொரு கணமும் செலிப்ரேட் பண்ண முடிஞ்சால் உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி டாக்டர், அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேர்களை, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் காதலை எப்படி உணர்வு பூர்வமாகவும் உளவியல் ரீதியிலும் அணுக வேண்டும் என்பதை பார்த்தோம். நம்பிக்கை என்ற ஒன்றே மிக முக்கியமாக இங்கு தேவைப்படுகிறது. இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூபிலும் காணலாம். வணக்கம்.